புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளரிடம் கூறுகையில், ரத்து செய்ய முடியாத நீட் தேர்வு விவகாரத்தில் மாணவர்களை ஏமாற்றி மாணவர்களை நடுக்கடலில் தத்தளிக்க வைத்துவிட்டு தற்போது நீட் தேர்வை எங்களால் ரத்து செய்ய முடியாது என திமுக காங்கிரஸ் கட்சிகள் நாடகமாடின. தற்போது மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கையை ஆதரித்துவிட்டு தற்போது மாணவர்களை ஏமாற்றி பொய்யான தகவல்களை தெரிவித்து அரசியல் ஆதாயம் தேடும் ஒரு பணியை கடந்த சில நாட்களாக தமிழக திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் ஈடுபட்டிருப்பது மாணவர்களையும் மக்களையும் ஏமாற்றும் செயலாகும். மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள தேசிய கல்விக் கொள்கையை ஆரம்பத்தில் ஆதரித்த திமுக காங்கிரஸ் கட்சியினர் இன்று மும்மொழி கொள்கை என்ற ஒரு பொய்யான ஒரு பூச்சாண்டியை எடுத்து கூறி மாணவர்களையும் மாணவர்களின் உணர்வுகளையும் தூண்டிவிட்டு தனது இயலாமையை மூடி மறைத்துள்ளனர். மதுபான மொத்த வியாபாரம், போலி மதுபானங்கள் விற்பனை, போலியோ ஹோலோகிராம் மூலம் ஆண்டுக்கு சுமார் 15,000 கோடி ரூபாய் அளவிற்கு கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக தற்போது அமலாக்கத்துறை சார்பில் செய்திகள் வெளிவந்துள்ளன. அதை மடைமாற்றம் செய்யவும் மறைக்கவும் தமிழக அரசு மும்மொழி கொள்கையை முன்வைத்து தவறாக கையாண்டு வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் கடந்த 6-7 ஆண்டுகளுக்கு முன்பு 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரை மும்மொழி பாடத்திட்டம் நம் மாணவர்களுக்கு கொண்டு வரப்பட்டது. புதிய தேசிய கல்விக் கொள்கை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு புதுச்சேரியில் அமல்படுத்தப்பட்டு தற்போது 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு எழுதி வருகின்றனர். புதிய தேசிய கல்விக் கொள்கை சம்பந்தமான பிரச்சனையில் திமுக காங்கிரஸ் சட்டமன்றத்தில் நாடகம் ஆடுவதை வன்மையாக கண்டிக்கிறோம். இதில் காங்கிரஸ் கட்சியின் கொள்கை முடிவு என்ன, காங்கிரஸ் கட்சி ஆளும் மாநிலங்களின் அதன் நிலைப்பாடு என்ன, தமிழ்நாட்டில் இந்தியை திணித்து காங்கிரஸ் அரசு அதை விரட்டி அடித்தவர் பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா அவர்களால் விரட்டி அடிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியானது இன்று வரை தமிழகத்தில் காலூன்ற முடியவில்லை. மாணவர்களையும் மக்களையும் முட்டாளாக்கும் செயலில் காங்கிரஸ் திமுக ஈடுபட்டு வருகின்றது. இது முற்றிலும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சட்டசபை நேரம் புனிதமான நேரம். இந்த நேரங்களில் அந்த நேரத்தை வீணடித்து சட்டமன்ற கூட்டத்தின் நடவடிக்கையை வீணடிக்கும் செயலில் காங்கிரஸ் திமுகவினர் ஈடுபட்டு வருகின்றனர். அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சியோடு திமுக கூட்டணி அமைத்து கொண்டு மும்மொழி பற்றி பேசுவது கடத்தை எடுத்த நாடகத்தனமான செயலாகும். புதுச்சேரியில் பல பள்ளிகளில் தமிழ் கட்டாயமான பாடமாக இல்லை. தமிழே படிக்காமல் பல மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி வருகின்றனர். தமிழ் மொழி மீது இந்த அரசுக்கும் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கும் அக்கறை இருந்தால் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழில் படிக்கும் மாணவர்களுக்கு மட்டுமே அரசு துறையில் பணி வழங்க முடியும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியுமா? இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் படிக்கும் மாணவர்களுக்கு மட்டுமே அரசு வேலை வழங்கப்படும் என அரசு தீர்மானம் கொண்டு வந்தால் அதை மாண்புமிகு கழக பொதுச் செயலாளரின் கருத்துக்கு ஏற்ப அதிமுக ஆதரிக்கும் என கூறினார். பேட்டியின் போது மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில துணை செயலாளர் நாகமணி, மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி, மாநில மீனவரணி செயலாளர் ஞானவேல் ஆகியோர் உடனிருந்தனர்.